ஹாய், இன்றைக்கி நல்ல சுவையான வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு ஆல்ரெடி வறுத்தது தான் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகாவும் ஒரு சிறிய ரொம்ப சின்ன சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல் பூண்டும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, எண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வறுத்த கடலை தான், அதனால் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்து அது தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்திருக்கேன். திருப்பி அதே பேனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த புளி, வரமிளகா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 4 சில்லு போல் தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் தேங்காய் போட்டு வதக்குனதுக்கப்புறமா இது ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் கடலை, தேங்காய் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிட்டிங்கன்னா நல்ல சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி சர்வ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.